ஹாய் ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா அயானிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அயானிக் ரேடியஸ்னால் என்னென்னா நியூக்ளியஸ் ஆஃப் த அயானுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ் சொல்ல போகிறோம். ஓகே, அயானிக் ரேடியஸ் பற்றி பார்க்க முன்னாடி அயானிக் பாண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அயானிக் பாண்ட்னா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டையான் அண்ட் ஆனியான். கேட்டையானுக்கும் ஆனியானுக்கும் நடுவில் ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்கிறோம். இதனால் உருவாக்குற பாண்டில் அயானிக் பாண்ட்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி அயானிக் பாண்ட் காம்பவுண்ட் எல்லாமே வந்து கிறிஸ்டலின் நேச்சராக தான் இருக்கும். அயானிக் பாண்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சோடியம் குளோரைடு. இப்போது சோடியம் குளோரைடு மாலிகுல் வந்து அயானிக் பாண்டில் இருக்கும்போது சோடியத்தோட சைஸ் சின்னதாகவும் குளோரினோட சைஸ் பெருசாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இங்கே குளோரின் எடுத்துருக்குறோம். குளோரின் வந்து பேரானட்டத்தில் இருக்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2p6 3s2 3p5 இருக்குது. இதோட அட்டாமிக் ரேடியம் வந்து என்னென்னா 79 பைக்கோமீட்டர். இதே குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆனியனாக மாறுது. அப்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 இருக்குது. இதோட அட்டாமிக் ரேடியம் வந்து என்னென்னா 167 பைக்கோமீட்டர் இருக்குது. இப்போது இன்னர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் குளோரினோட சைஸ் வந்து என்னது பெருசாகுது. அதே மாதிரி சோடியம் வந்து பேரனட் இருக்கும்போது அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6 3s1 இருக்குது. இப்போ இதோட அட்டாமிக் ரேடியம் வந்து என்னென்னா 186 பைக்கோமீட்டர். சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கேட்டையானாக மாறுது. அப்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6 3s0, அதாவது நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடையுது. இப்போது இதோட அட்டாமிக் ரேடியம் வந்து என்னென்னா 95 பைக்கோமீட்டர். இப்போது நியூக்ளியஸில் உள்ள புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷனால் சோடியத்தோட சைஸ் சின்னதாக இருக்குது. இதனால தான் அயானிக் பாண்ட் மாலிகுலில் வந்து சோடியத்தோட சைஸ் சின்னதாகவும் குளோரினோட சைஸ் வந்து பெருசாகவும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.